எங்க அப்பாவுக்கு கொடை ரொம்ப முக்கியம் கோ. என்னப்பா ஆச்சு? அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஹரி, என்ன அதனால தான் இத எடுத்து வச்ச? அதுக்குன்னு இத்தனை கொடையா? நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு இத்தனை கொடைங்க? இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் வருவீங்க. நான் கொடை எடுத்துட்டு போகும்போது மழையே வரதில்ல. ஆனா எனக்கு எடுத்துட்டு போகலையோ அன்னைக்கு கண்டிப்பா மழை வருது. சக்கணும் பாத்திரம் தேய்க்கணும், வீட சுத்தம் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெயில் அடிக்குது. பெட்ஷீட் எல்லாம் செய்யலாம். என்ன எதுக்குப்பா உங்க கூட சேர்த்துக்கிறீங்க? ப்ளீஸ் பா கண்ணா. இல்ல கிழிஞ்சு போயிருக்கு. எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்பா அம்மா தேவையில்லாத சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடையை வாங்கிட்டு வந்தா இப்படிதான் சீக்கிரமா வீணா போகும். நான் சீப்பா வாங்கினாலும் ரொம்ப என்ன பண்றது? நான் ஆபீஸ்க்கு போகும்போது நல்ல கொடையை வாங்கி தான் ஸ்டாண்ட்ல வச்சிட்டு போறேன். ஆனா சாயந்தரம் திரும்பி கொடையை எடுத்துட்டு நல்ல கொடையை வச்சிட்டு போறாங்க போல இருக்கு. சரிப்பா இந்த கொடை நல்லா இருக்கா? உங்க பேரை எழுதி வச்சிட்டா யாரும் எடுக்க மாட்டாங்களப்பா அதான். பேர் எழுதி வச்சா என்ன பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஓஹோ, நீ அப்படிதான் சொல்லுவ. இது சீப்பா இருந்தாலும் அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டு வருவேன். என்ன? அது எப்படி Dress மட்டும் அழகா இருந்தா பத்தாது, எடுத்துட்டு போற கொடையும் அழகா இருக்கணும். அது சரி, என்ன பண்றது? வீட்ல இருக்கிற எழுத்துப்பா யார் என்ன பண்ண முடியும்? அது என்னமோ கரெக்ட் தான். உங்களுக்கு பணத்தை புத்திசாலித்தனமா செலவு பண்ண தெரியல. எல்லாம் என் நேரம். ரெண்டாக்குனே. ஆமா ஹரி, கடைசில நான் போட்டையே மாத்திட்டேன். கடைசில அது கொடைக்குள்ள இருக்கு. இது எப்படி இந்த கொடை? ஆக்ஷன் காமெண்ட் கொடையா இது? இது என்னோடதுப்பா. அடடி. ஆக்ஷன் காமெண்ட் பண்ண போடுது. எனக்கு இந்த கொடை வேணுமா? எங்க கிட்ட இன்னும் நிறைய கலர் இருக்கு. அடேங்கப்பா, எனக்கு பொருத்தமா இருக்கும். அது இதுவா? இல்ல இதுவா? அப்படி இல்லனா இதுவா? அதான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா. அத வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பாராட்டாதீங்க, எனக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. உன்னை யாரும் இங்க பாராட்டல. சரி, அப்ப இத தூக்கி போட்டு. இப்ப எவ்வளவு? இப்ப என்னாச்சு ஹரி? இத இன்னும் திருப்பி கொடுக்காம வச்சிருக்கேன். திருப்பி கொடுக்கணுமா? யாரோடது? HRD டைரக்டர் யோஷிகாவா தான். அடடா, என்ன திடீர்னு பனி பொழியுது. இப்ப என்ன பண்றது? பனி பொழியுது. உங்ககிட்ட கொடை இல்லையா? இந்தாங்க, இத எடுத்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, நான் நீங்க பரிசா ஜெயிச்சதாச்சே, திருப்பி கொடுத்துறேன். உதவிக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும், போயிட்டு வாங்க. எனக்கு பனி பொழிஞ்சதா? இதுக்கு அப்படியா சொல்ற? சீக்கிரமா அதை திருப்பி கொடுத்துருங்க. இப்படி சொதப்பிட்டனே. அவர் ஒவ்வொரு தடவை வளைஞ்சிருக்கு. ஆஹா, நான் இத யூஸ் பண்ணும்போது நல்லதானே இருந்தது ஹரி. நீ எப்ப இத பயன்படுத்தின? பாத்து மெதுவா, இன்னும் வளைச்சு உடைச்சிர போறீங்க. பாத்துப்பா, மெதுவா மெதுவா. வேணா வளைக்க. சும்மா ஷின்சான். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். லேட்டா வேற குடுக்குறீங்க, உடைச்சு வேற குடுக்குறீங்க. அவர் உங்களை சும்மா விடுவாரு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நான் அவருக்கு புதுசு ஒன்று வாங்கி கொடுத்துறேன். அதான் கரெக்ட். திருப்பி கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துறேன். இதை எதுவும் சீக்கிரம் மறந்து போயிட்டீங்க. நாம சந்திச்சு கொஞ்ச நாள் நடந்தது ஞாபகம் இருக்கா? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தப்பா நினைக்கல. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பாய். ஆமா மிட்சி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு கொடையை வச்சு அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டீங்களா? பெரிய ஆளு தான் பண்ணீங்க. சூப்பர். சும்மா